திருவாரூரில் சரக்கு ரயில் என்ஜின் தடம் புரண்டதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய ரயில் பாதை பணிக்காக ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருவாரூரில் சரக்கு ரயில் என்ஜின் தடம் புரண்டதால் ரயில் பாதை விட்டு கீழே இறங்கிய ஜல்லிக்கற்களில் சிறிது தூரம் ஓடி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் பேரளம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் இடையே புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த ரயில் பாதையை அமைப்பதற்கான திருவாரூரில் இருந்து ஜல்லிகளை ஏற்றிக்கொண்டு 12 பெட்டிகளுடன் சரக்கு ரயில் ஒன்று பேரளம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது தடம் புறப்பட்டது. ரயில் என்ஜின் பின்பக்கம் 6 சக்கர தடம் புரண்டதால் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கியதால் ஜல்லிக்கற்கள் சிறிது தூரம் ஓடி நின்றதால் இதனால் பெரும் பரபரப்பையும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்புக்கு ஆன சூழலும் ஏற்பட்டிருக்கிறதாக தகவல் முதல் கட்டமாக தெரிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள் விரைந்து வந்து தடம் புரண்ட ரயில் என்ஜினை கழற்றி பெட்டிகள் மாற்றும் என்ஜின் மூலம் பேரளம் காரைக்கால் ரயில் பாதையை நடைபெறும் இடத்திற்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தடம் புரண்ட ரயில் என்ஜினை மீட்கும் பணியில் ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அகஸ்தின் பள்ளியில் இருந்து திருவாரூருக்கு வர வேண்டிய ரயில் பாதையில் நின்றதால் நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து பொதுமக்களும் பெரும் அச்சத்தில் இருக்கின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.